மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, பயங்கர உம்முன்னு இருக்கீங்க. ஆனால் உங்களோட ஸ்க்ரீன் வந்து அப்படியே தெரிக்குது. நான் சினிமா கற்றுக்கிட்டது வந்து செல்வராகவன் சார்ட்ட தான். அதை நான் பெருமையாகவே சொல்லிப்பேன். நானும் ஒரு படம் பண்ணுறதா இருக்கும். அதே நேரத்தில் அது ஷாக்கிங்காக இருக்கணுன்றதை மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சார், வெல்கம் டு அவிச்சி காலேஜ் அண்ட் இந்த ஏவிஎம்மோட மாஸ்டர் கிளாஸ்க்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சார் சொன்ன மாதிரி ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சாய்ஸாக இல்லை நீங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயமா சார்? நான் வந்து ஃபேமிலிக்காக தான் படம் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இதுவா? ஃபஸ்ட்டு ஒரு தேங்க் பண்ணி யா ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லை, ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதெல்லாம் பார்க்கும்போது தான் திரும்ப அந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஒரு எனர்ஜி வருது. தேங்க்யூ சண்முகம் சார். நீங்கள் நானே மறந்துட்டேன் சீன்ஸ்லாம், நீங்கள் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்க. கேரக்டர் நேம் முதற்கொண்டு. ஓகே. நார்மலாக படம் பார்த்துட்டு வெளியே வர ஆடியன்ஸ், படம் பார்க்குற ரசிகர்கள் இவங்கெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு உண்மையான கிரெடிட் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும்போது தான் அதோட சக்ஸஸே இருக்குது. ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் ஏவிஎம் நிறுவனத்துலேருந்து அவர் சொல்லும்போது எவ்வளோ பெரிய அது கிரெடிட்டாக நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவர் சொன்ன ஒவ்வொன்றும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அவ்வளோ உண்மை அது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக யாரடி மோகினி தான் என்னோடய முதல் படம். ஃபஸ்ட் படமே பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின் அப்படின்னு நிறைய சுமைகள், செல்வராகவனோட ஸ்கிரிப்டு அப்படி இருந்தப்போ ரொம்ப நர்வஸாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் போக ஒரு மாதிரி ஜாலியாக எல்லோரும் பயங்கரமாக செட் ஆகி அந்த படம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு வரும்போது தான் ஒரு பயமே வந்தது. ஷூட்டிங் டைமில் நான் பயப்படவே இல்லை சுத்தமாகவே. ரிலீஸ்க்கு வரும்போது தான் ஐயோ நம்ம விளையாட்டுத்தனமாக ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டோம், என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இருந்தேன். நல்லா ஞாபகம் இருக்குது, நாளைக்கு ரிலீஸ் படம். முதல் நாள் நைட்டு எனக்கு வந்து தூக்கம் வரல, வீட்டுக்கே வரல. எங்கள் வீட்டில் நான் சொல்லிவிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டேன். தூக்கமே வரல, ஃபுல் நைட் தூங்கவே இல்லை நான். ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ணதே கிடையாது அதுக்கு முன்னாடி. ஏன்னா எக்ஸாமில் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பயம், டென்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பயம் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு அப்போ வீட்டில் எல்லாருமே அந்த ஃபஸ்ட்டு ஷோ பார்க்குறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் சரியாக தூங்கலை. அப்போது ஏவிஎம்மில் தான், ஏவிஎம் ராஜேஸ்வரியில் தான் ஃபுல் ஃபேமிலி படம் பார்க்குறாங்க. நான் தியேட்டர் ஒன்ஸ் போயிட்டு அப்படியே ஏவிஎம் ராஜேஸ்வரியில் வந்து நின்றுட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது பயங்கர சைலண்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. மனசு அப்படியே பயமாக இருந்தது, படபடம் நடிச்சிட்டு இருந்தது. இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோடய சிஸ்டர் அங்கே வந்து பார்த்துட்டு இப்படின்னு கை காமிச்சாங்க. அது வந்து செம மெமரி, அது மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக அதே மாதிரி அந்த யாரடி மோகினியோட 100வது நாள் படம் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. தனுஷ் சார் ஃபோன் பண்ணார், ஜவர் படம் நல்லா இருக்காம்ல அப்படின்ற மாதிரி செகண்ட் டே சொன்னார். 1 வீக் கழித்து ஃபோன் பண்ணி ஜவர் படம் பெரிய ஹிட்டு போல் இருக்குது அப்படின்னாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு டேவே இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அப்போ வந்து லாங் ரன்னிங் இருக்கும் ஒரு மூவி. அதனால் அதோட சக்ஸஸோட அந்த டெவலப்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து ஓகேவாக இருந்தது. ஒரு 3 நாள் கழிச்சு ஹிட்டுன்னாங்க. 1 வீக்கில் பார்த்தா பெரிய ஹிட் அப்படின்ட்டாங்க அந்த படத்தை. அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் மறக்க முடியல. 100வது நாள் அன்னைக்கு நானும் என்னோடய அசிஸ்டன்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரிக்கு சும்மா படம் பார்க்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷோக்காக நான் ராஜேஸ்வரி தேட்டருக்கு வரேன். வரும்போது பார்த்தா சத்தியமாக என்னால் நம்ப முடியல, அவ்வளோ க்ரௌடு. நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு அது பெருமைக்காக சொல்லலை. இப்போ ஒரு எவ்வளோ நல்ல படங்கள் வந்தாலுமே நம்ம ஒரு 10-15 நாள் மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம ஒரு தியேட்டரில் பார்க்க முடியறதில்ல. ஆனால் அந்த படம் 100வது நாள் அன்னைக்கு அந்த நீங்கள் ராஜேஸ்வரி தேட்டரில் படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஒரு ரவுண்டான இருக்கும். அது ஃபுல்லாக லேடிஸ் உட்காந்துருக்காங்க, ஃபேமிலியாக கீழே உட்காந்துருக்காங்க, அந்த டிக்கெட் எப்போ கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த மாதிரி படங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ஆடியன்ஸுக்கு தானே படம். அவங்க அந்த மாதிரி விரும்பும் போதும், தியேட்டரில் கைத்தட்டும் போதும், அதை ரசிக்கிறப்பவும், அந்த காமெடி சீன்ஸ் அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்கன்றப்போ வந்து தான் நமக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. ஸோ வந்து தேங்க்யூ சார். நீங்கள் வந்து அவ்வளோ டீட்டெயிலாகவும் அந்த விவேக் சார் கேரக்டர், மயில்சாமி சார் கேரக்டர்லாம் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்க. எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு. தேங்க்யூ ஸோ மச். நீங்களாம் தான் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆக்சுவலாக. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார்.
உங்களுடைய படங்கள் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஃபேமிலி எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த காமெடியை ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்றது வெகு சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் மாஸ்டரா சுந்தர் சி சார், அந்த மாதிரி வெகு சில டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ கண்டெம்பரரியாக வந்து காமெடியை சூப்பராக டீல் பண்ணக்கூடிய, சூப்பராக அந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து கொண்டு வரதுக்கான அந்த டைமிங் சென்ஸ் உள்ள வெகு சில இயக்குனர்களில் நீங்கள் ஒருத்தர். ஆனால் நீங்கள், நான் வந்தலேருந்து பார்க்குறேன், நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க, பயங்கர உம்முன்னு இருக்கீங்க. ஆனால் உங்களோட ஸ்க்ரீன் வந்து அப்படியே தெரிக்குது காமெடியில். ஸோ அந்த ஒரு கேரக்டர், ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது ஸ்க்ரீனில் அது வரும்ல. ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சைலண்ட்டாலாம் இருக்கீங்க. இது என்ன சார், இது வந்து ரொம்ப கூச்ச சுபாவமா அந்த மாதிரியா நீங்கள்? இல்லை, நேச்சுரலாகவே அப்படி தான். நான் அதிகம் பேச மாட்டேன், மெயினாக மீடியாலேயும் நிறைய வர மாட்டேன், ஸ்டேஜில். ஏன்னா எனக்கு வந்து கேமராவில் பேச தான் தெரியும். ஸ்டேஜில் நிறையா நான் பேசினது கிடையாது, அது வராது. தட் இஸ் ஸோ டேரக்டராக எது வேணுமோ அது. ஆமாம், நான் ஜென்ரலாக எனக்கு வந்து நம்ம ஃபிலிமுக்கு வரும்போது, நான் படிக்கிற காலத்தில் என்னோட நான் எப்படி சினிமாவுக்கு வந்தேன்றதையும் அப்படியே சொல்லிடுறேன். என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு இளையராஜா சார் தான். அவரோட மியூசிக் கேட்டு தான் எனக்கு சினிமாவை பிடிக்க ஆரம்பிச்சிது. இளையராஜனால தான் நான் சினிமா ரசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்னோடய காலேஜில் படிக்கும்போது எனக்கு வந்து ஸ்ரீதர் சார் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார், மணிரத்னம் சார், அப்புறம் ஃபாசில், இவங்களோட படங்கள் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். அந்த டைமில் வந்து நான் காலேஜ் படிச்சுட்ருக்கப்போ பூவை பூச்சுடவா அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன், ஃபாசில் சாரோடது. அந்த படம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நான் வந்து ஒரு டைரக்டராக சினிமாவுக்கு போகணும், ஒரு டைரக்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பீம்சிங் காலத்துலேருந்து நம்ம சார் அவரோட படங்கள் பார்த்துட்ருக்கோம், நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் 2 ஃபீமேலை வச்சு, அதாவது ஒரு பாட்டியையும் பேத்தியையும் வச்சு ஒரு ஃபுல் ஃபிலிம் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவ்வளோ பெரிய ஹிட் பண்ணியிருப்பார் ஃபாசில் சார் அந்த படத்தில். அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஒரு சாக போகிற பேத்தி வந்து, நீங்களாம் அந்த படம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ப்ளீஸ் நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு நோயில் சாக போகிற பேத்தி வந்து கடைசி டைமில் அது வந்து நம்மளோட ஊரில் நம்ம பாட்டி மடியில் சாகணும்னு சொல்லிட்டு பாட்டியோட ஊருக்கு போவா. அது வரைக்கும் என்ன நடக்குது கதை, அதுதான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயாக இருக்கும். அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 டைம் அந்த படத்தை நான் பார்த்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் வந்து பெருசாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அது இல்லாமல் நான் யாரடி மோகினி வந்து எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிமாக அமைஞ்சது. பட் அதுக்கு முன்னாடி நான் நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். நம்மளை பாதித்த படங்கள்லாம் வந்து ஸ்ரீதர் சாரோட நெஞ்சில் ஓர் ஆலயம், சாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. நெஞ்சில் ஓர் ஆலயம் மாதிரி படங்கள், பீம்சிங் சாரோட பாசமலர், அந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனை நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதர் சார் வந்து நெஞ்சில் ஓர் ஆலயம் மாதிரி படங்கள் பண்ணும்போதே காதலிக்க நேரமில்லை மாதிரி படம் பண்ணியிருப்பார். அவர் அவ்வளோ இளையராஜா இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் வர நாகேஷ் சாரோட காமெடியெலாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த பிளண்டு தான். சினிமானா இது மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் ஓர் இரவு படம் பார்த்துருக்கோம், த்ரில்லராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்து. அதாவது காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் படங்கள் பார்க்குறோம், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறோம், படங்கள்லாம் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த டேஸ்ட்டு தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த எந்த மாதிரி நம்ம படங்கள் பார்க்குறோம், யாரோ ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு பேஸாக இருந்தது வந்து ஸ்ரீதர் சாரோட நெஞ்சில் ஓர் ஆலயம், ஃபாசில் சாரோட பூவை பூச்சிடவா, வருஷம் 16 அந்த மாதிரி படங்கள், பாரதி ராஜா சாரோட படங்கள், இதெல்லாம் தான் எனக்கு மெயினாக. பாலமேந்திரா சாரோட 3ஆம் பிறை படம் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி ஒரு படம் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின படம். இது மாதிரி காமெடி வந்து படங்கள் அப்பயே நான் பார்த்துருக்கேன், நிறையா படங்கள் பார்ப்பேன். வீட்டில் வந்து எங்கள் அம்மா பயங்கர, அவங்களுக்கு வந்து காமெடி சென்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சுற்றி இருக்கிறது தானே, ஆம்பியன்ஸ் தானே, அது மூலமாக வர்றது தான் இதெல்லாமே. எனக்கே அது வருமானது படம் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. நார்மலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நான் பயங்கரமாக ஜோக் அடிப்போம், ஏதாவது டைமிங்கில் ஏதாவது சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள். பட் உத்தமபுத்திரன் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஈவன் யாரடி மோகினிலையுமே வந்து காமெடி இருக்கும், ஆனால் அது கதையோடு இருக்கும். ஆனால் அது ஒர்க் ஆக மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. ஆக்சுவலாக நான் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது தான் அந்த கருணாஸ் டெலிஃபோன் பூத்தில் பேசும்போது அப்படி விழுந்து சிரித்தாங்க. அப்போயே எனக்கு புரிஞ்சு போச்சு நம்ம காமெடி வரும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து உள்ளே இருக்கிற விஷயம், அது கேமராவில் வருது. எனக்கு அவ்வளோவா அதை ஓவராலாக எனக்கு இது பண்ண தெரியாது. ஓகே. ஸோ எல்லா மாதிரியான படங்களும் என்னால் பண்ண முடியும். நீங்கள் கேட்டிங்க, ஃபேமிலி ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருஷம் தான் நான் படத்தை பற்றி சொன்னேன்.
அதெல்லாம் எனக்கு வந்து ஏபிசிடி மாதிரி, அந்த பூவை பூச்சுரவா, வருஷம் 16 படங்கள் வந்து ஏபிசிடி மாதிரி. நீங்கள் ஏதாவது ஒரு தெலுங்கு படங்களாக இருக்கட்டும், தமிழ் படங்களாக இருக்கட்டும், அதில் முக்கியமான ஃபேமிலி ஃபிலிம் பண்ணுறாங்கன்னா வருஷம் 16ஓட அந்த ஸ்க்ரீன் பிளேயோட இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் பண்ண முடியாது. சம்சாரம் அது மின்சாரம் ஏவிஎம்மோட மிகப்பெரிய பெருமைக்கான படம் அது. சம்சாரம் அது மின்சாரம், அந்த படத்தை அதோட ஸ்க்ரீன் பிளே அதை தாண்டி நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக அதோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எனக்கும் நான் இப்போ எது பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு பூவை பச்சோடாவோட இருக்க அந்த எமோஷனோ, இல்லை வருஷம் 14 இருக்க அந்த ஒரு பிளேயோ, இல்லை பர்ஃபார்மன்ஸோ, சம்சாரம் அது மின்சாரமில் இருக்க அந்த ட்ராமாவோ, இதெல்லாம் தான் நம்ம உள்ளுக்குள்ளே பேஸாக இருக்குது அந்த ஃபேமிலி படம் பண்ணும்போது. சார், உங்களோட யாரடி யோகிலேருந்தே நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஐ திங்க் ரகுவரன் சாருக்கு அது லாஸ்ட் படம்ல சார். ஸோ அந்த படத்துலேயே அவர் இறந்துருவார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த படம் டைம்லேயும் அவர் இறந்துட்டார். அது வந்து ரொம்ப இப்போவும் அந்த சீன் பார்க்கும்போது நமக்கு ரகுவரன் சார் பயங்கரமாக ஞாபகம் வருவாங்க. ஸோ அவர் டிரெக்ட் பண்ண ஒரு பெரிய லெஜண்ட், அவர் டிரெக்ட் பண்ண ஒரு லாஸ்ட் டிரெக்டர் அப்படின்னும் போது அந்த அந்த ஞாபகம் இருக்கா சார், அவர் டிரெக்ட் பண்ண ஞாபகங்கள்? அது எப்படி மறக்க முடியும்? அந்த படத்தில் மட்டும் இல்லை, ரகுவரன் சாரோட மிக தீவிரமான ரசிகன் நான் ஆக்சுவலாக. சின்ன வயசுலேருந்தே அவரோட படங்கள் பிடிக்கும். சம்சாரம் மின்சாரில் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பார். புரியாத புதிர், அஞ்சலி, எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணுவார். ஸோ ரொம்ப பிடிக்கும் வர. உண்மையை சொல்லப்போனால் யாரடி மோகினில் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே நான் போட்டு நான் எக்ஸ்ப்ளைட் பண்ணிக்கிட்டேன். அதுதான் உண்மை. ஏன்னா வந்து நாட் ஓன்லி ரகுவரன் சார், எனக்கு அதில் நடித்த சுகுமாரி அம்மான்னு, சுகுமாரி தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு, சாருக்கு தெரியும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவங்கள. அவங்களோட மிகப்பெரிய ஃபேன். மலையாளத்தில் அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க, தமிழில் பண்ணியிருக்காங்க. அவங்கள அந்த படத்தில் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு பாட்டி கேரக்டர் முக்கியமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே அவங்கள நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ ஷூட்டிங்கில் தான் கேட்டேன் அவங்கக்கிட்ட வந்து, இது மாதிரி நீங்கள் 1000 படம் பண்ணிட்டீங்க, மனோரமா ஆச்சு மாதிரி நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட்டு, நான் உங்கள் பயங்கர ஃபேன்னு சொன்னேன். அப்போ வந்து இல்லை தம்பி, நான் 2000 படம் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர ஸ்டன்னிங்காக இருந்தது. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த வேனில் ஒரு 10-15 ஆக்டர்ஸை கூப்பிட்டு வருவாங்க. அவங்க கூட சேர்ந்து கையில் ஏதோ ஒரு மஞ்சள் பை வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ரகுவரன் சார் வந்து அது கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாருமே கேட்பாங்க, அது கடைசி படம்னு. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் உண்மையிலே. ஏன்னா மறக்கவே முடியாது அவர் கூட ஒர்க் பண்ணது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாட்டுமே அவர்கிட்ட இருந்து நிறைய நானும் கற்றுக்கிட்டேன். நம்ம ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதை அவர் வந்து கேரவன்லேருந்து கீழே வர வரைக்குமே அவர் என்ன படம் நடிக்கிறாருன்னு அவருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவார். உள்ளே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் அவருக்கு அது என்ன நடக்குதுன்னே புரியும். அந்த மாதிரி ஒரு கலைஞர் கேட்டுட்டு அப்படியே கேரக்டர் மாறிடுவார், அப்படியே பண்ணுவார். இல்லை அந்த நம்ம சொல்கிறதுலேருந்து நம்ம டேக் போகிற அந்த டைமில் அவர் ஒர்க் பண்ணுவார் மைண்டில். அதை நான் பார்த்துருக்கேன். உதாரணத்துக்கு சொல்ல போனால், நாங்கள் ஒரு அந்த டைனிங் டேபிள் யாரடி மொழியில் எடுத்துகிட்டு இருக்கோம். அப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எல்லாம் அந்த சமைச்சு வச்சுருக்க மாதிரி இல்லை செட்டப்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு போய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதாவது தனுஷ் சர்க்கார் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷாட் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ ரசம் ஏதோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறார் டேபிளில். நான் ஷார்ட் கேமரா சொல்லிட்டேன், எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுட்டு இப்படின்ட்டார் கையை. இப்படி பண்ணோன்னே நான் கட்டன்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னே என்னாச்சு அப்படின்னாரு. அவர் நிஜமாவே சுட்டுச்சுன்னு நினச்சேன். அவர் நடிச்சிருக்காரு, அப்போ தான் தெரிஞ்சுது. அவ்வளோ யதார்த்தமாக இருந்திருக்கு. ஆமாம், ஐயோ எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி அப்படி நம்ம சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் பண்ணுவார். அந்த டைமில் அவர் எவ்வளோ படங்கள் நடிச்சிட்டார், எவ்வளோ வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஆனால் ஃபோன் பண்ணி இந்த கேரக்டர் எப்படி பண்ணலாம், இது ஒரு டீச்சர் கேரக்டரில் தனுஷ் கூட ஃபஸ்ட்டு பண்ணுறேன், இது எப்படிலாம் பண்ணலான்ட்டு சொல்லி ஃபோன் பண்ணி நிறைய என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். ஸ்பாட்டுக்கு வந்தவொடனே அப்படியே நிஜமாகவே ஒரு அப்பா பையன் எப்படி பழகுவாங்களோ அதே மாதிரி அவர் வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார். கட்டி பிடிச்சிட்டு நேரம் அப்படியே இருப்பார். அப்படியே தனுஷ் சார் என்ன பார்ப்பார். டேக் போகிறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு தனி உலகத்தில் இருப்பார். பாண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படி பண்றாரு. ஆமாம், பாண்ட் கிரியேட் பண்ணிக்குவார். தனி உலகத்தில் இருப்பார். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர் கூப்பிட்டு வந்து அவர் உட்கார வச்சு எடுக்கணும். ஆனால் அந்த டேக் டைமில் ஒரு மேஜிக் கொடுப்பார். ஓகே, அது பயங்கரமாக இருக்குது. நிறைய இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு சீன் வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சீனில் வந்து தனுஷ் சார் எட்டி உதப்பார் சாப்பாடு அந்த டேபிளில். எட்டி வச்சோன்னே ரியாக்ட் பண்ணிவிட்டு இவர் பேசணும். அந்த மாதிரி ஷார்ட் ஆக்சுவலாக.
அப்போ வந்து ரெடி ஆகிட்டோம், டேக் போகுது, ஸ்டார்ட் கேமரா சொல்லியாச்சு, சாப்பிட்டுட்டே இருக்காங்க, டைலாக் போகுது. தனுஷ் சார் எட்டி வசிட்டாரு, பிளேட்லாம் பறக்குது. பறத்தோன்னா பார்த்தா இவர் பார்க்கவே இல்லை, அவரை பார்க்காம இவர் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. எனக்கு என்னடா இது, இப்போ அவர் ரியாக்ட் பண்ணவே இல்லையா, கட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேக் முடிஞ்சது, அப்புறம் போட்டு பார்த்தா அவர் பார்த்து ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்காது. அவர் மதிக்கவே இல்லை, அப்புறம் வந்து அது மானிட்டர் வந்து அவர் பார்க்கவே இல்லை, மானிட்டர் பார்க்கவே மாட்டார் எப்பவுமே. ஓகேவா சார் அப்படின்னு கேட்டார். நான் ஒன் செகண்ட் சார் செக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். அப்போ வந்து கூட இருந்த அசிஸ்டன்ஸு இல்லை யாரோ சொல்கிறாங்க, இல்லை அவங்க அவர் பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. இல்லை இதுதான் பயங்கர எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஓகே பண்ணியாச்சு. அது படத்தில் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி அவர் எந்த டைமில் எப்படி மேஜிக் கொடுப்பார்னே தெரியாது, அவ்வளோ பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணது மறக்கவே முடியாது. சூப்பர் சார். எங்களுக்கு கேட்கும்போது இப்போ ஒரு பயங்கர கூஸ் பம்பாக இருக்குது. அந்த மொமெண்ட் நாங்கள் நேரில் பார்த்த மாதிரி தி வே யூ நரேட்டட், அது வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த எமோஷ்னல் ஏகாம்பரம் கேரக்டராக இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துலேயும் உங்களுடைய ஒரு பிரதான லீட் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. அது யாரடி நீ மோகினியிலேருந்து எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு. ஸோ கிவிங் இம்பார்ட்டன்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்து, அதுக்கு ஒரு எமோஷன், அதுக்கு ஒரு வாண்ட் கொடுத்து, இது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு பீயிங் ஒரு ரைட்டராக, ஒரு டிரெக்டராக, எவ்ரி கேரக்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் உங்கள் படங்களில் வந்து அது எல்லாரையும் போய் ரீச் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு கேரக்டரும். திருச்சிற்றம்பலம்ல பாரதி ராஜா சார் கேரக்டர்ல எல்லாமே. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன் ப்ளீஸ், ஹவு இம்பார்ட்டன்ட்? கண்டிப்பாக அது ஸ்கிரிப்ட் தான் டிமாண்ட் பண்ணும், அதாவது எந்த மாதிரி ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கேரக்டர்ஸும் முக்கியம்தான். நான் சின்ன கேரக்டர்னு எதுவுமே நினைக்க மாட்டேன். ஒரு சின்ன கேரக்டர் கூட நிறைய ஆடிஷன் எடுப்போம், எடுத்து பார்த்துட்டு நிறைய தடவை பார்த்துட்டு இது செட் ஆகாதா, திரும்ப வேறு காஸ்டியூம் போட்டு பார்ப்போம், திரும்ப வேறு சீன் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம், ஆடிஷன் பண்ணி தான் ஓகே பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே அது கரெக்டான ஆள். அதாவது கமர்ஷியலாக இப்போது தனுஷ் சார் இருக்காருன்னா நயன்தாரா மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னு பண்ணியாச்சு. ஆனால் எல்லாமே அதில் நடித்த எல்லா கேரக்டர்ஸ்க்குமே நம்ம கமர்ஷியலாக பண்ண முடியாது. நமக்கு ஒரு கதை இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ப்ரொடியூசர் கூட சொன்னார், அந்த மாதிரி நயன்தாராவோட தங்கச்சியாக நம்ம ஒரு ரீமா சென் மாதிரி ஒரு ஆக்டர்ஸ் போனோம்னா அது இன்னும் கமர்ஷியலாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னார். பட் அது எனக்கு கரெக்டாக படலை. ஏன்னா அது ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக மாறிடுமோ அப்படின்னு தோணுச்சு. அப்போ நான் அதுக்காக ஃபைட் பண்ணி அது ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணு இருந்தால் தான் அது ஒர்க் ஆகும், துருன்னு ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். சரி நீங்கள் அப்போ ஆடிஷன் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த டைமில் ஒரு நாள் ஒரு கனவு, அந்த ஃபாசில் சார் படத்தில் அந்த பொண்ணு நடிச்சிருந்தாங்க. காதலுக்கு மரியாதையில் சின்ன பொண்ணாக நடிச்சிருக்கோம், சரண்யா. அந்த பொண்ணை ஆஃபீஸ் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணோம், அப்படியே இருந்தது அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை காசு பண்ணோம். அந்த தியேட்டரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நயன்தாராவுக்கு எவ்வளோ எப்படி ரிசீவ் பண்ணுவாங்களோ அந்த பொண்ணுக்கு அப்படி கத்துறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த படம் ஃபஸ்ட்டு படம் நடிக்குது, இந்த பொண்ணுக்கு எவ்வளோ கை தட்டுறாங்கன்னு. பசங்கள்லாம் அப்படி கிளாப் பண்ணுறாங்க, அந்த பொண்ணு வர சீனுக்கு சிரிக்கிறாங்க, கத்துறாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது காஸ்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நாட் ஓன்லி அந்த கேரக்டர், எல்லா கேரக்டருமே. இப்போ சுகுமாரி அம்மா சொன்னேன் நான், அவங்க இந்த சாக போகிற சீனில் அவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ணு முழிச்சு பார்க்குறப்போ ஒரு வியர்டாக ஒரு லுக்கு கொடுத்துருப்பாங்க. அது சின்ன ரியாக்ஷனுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் பெரிய கேரக்டரோ சின்ன கேரக்டரோ அப்படி யோசிக்கிறது இல்லை. அந்த மூவிக்கு அந்த ஸ்கிரிப்டுக்கும் அந்த சீனுக்கும் யார் ஒர்க் ஆகுமோ அவங்கள கரெக்டாக காசு பண்ணணும், அது கடமை. ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குற அந்த ஒரு நுணுக்கம் அது எங்கேருந்து? அது நீங்கள் லைக் செல்வராகவன் சாரும் அவரோட படங்களில் ஆர்டிஸ்ட்டை செம்மையாக வேலை வாங்கியிருக்காங்க, உங்கள் படங்கள் அது பயங்கரமாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை பற்றி சொல்லுங்களேன். ஒரு டைரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து எப்படி வேலை வாங்கணுங்கிற அந்த டெக்னிக். கண்டிப்பாக நான் இப்போது சொன்ன ஃபிலிம்ஸை தாண்டி நான் சினிமா கற்றுக்கிட்டது செல்வராகவன் சார்ட்ட தான். அதை நான் பெருமையாகவே சொல்லிப்பேன். எழுதுறதாக இருக்கட்டும், அவர் ஆர்டிஸ்ட்டை பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கும். தனுஷை நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருப்பார், கண்ணை அசைக்கணும் ஆனால் எத்தனை வாட்டி அசைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். எக்ஸ்ட்ரா அசைச்சாலோ கட் பண்ணிடுவார். அதெல்லாமே உண்மை தான். அவர் எக்ஸாக்டாக என்ன நடித்து காட்டுறாரோ அது வரணும் அவருக்கு. அது வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் நிறையா நான் அவர்கிட்ட கற்றுட்ருக்கேன். ஆனால் நான் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அவரோட பர்சனாலிட்டி வேறு. அவர் நின்னாருன்னா எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படியே சிங்கம் மாதிரி நிற்பார்,
அவர் சொன்னது தான் செட்டில் நடக்கணும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்படி கிடையாது, நம்ம பயங்கர சாஃப்ட். பட் என்னன்னா எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ட என்ன இருக்கும், அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அது நம்ம சீனை சொல்லி அவங்கள நடிக்க வச்சு பார்ப்பேன். நான் நடிக்க வச்சு பார்த்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இது வேணாம், அதில் கிளாரிட்டி இருந்தாலே போதும். ஓகே, அங்கேயே ஸ்பாட் எடிட் ரொம்ப எஸ் முக்கியம். எஸ், ஓகே, இது வேண்டாம், இது தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டாலே பாதி விஷயம் நமக்கு வந்துடும். ரைட். அதை பண்ண வச்சுட்டு அதை இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணி அந்த டைமிங்கு, எங்கே பாஸ் கொடுக்கணும், எங்கே பாஸ் கொடுக்கக்கூடாது, எங்கே திரும்பி பார்க்கணும், எங்கே திரும்பி பார்க்கக்கூடாது, எங்கே பிளிங்க் பண்ணணும், எங்கே பிளிங்க் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலே பார்த்துக்கிட்டாலே ஒரு நல்ல ஆக்டர் வந்து அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டரை வந்து பெர்ஃபார்ம் பண்ண விடணும், அதுதான் ஒரு டைரக்டரோட டியூட்டி. ஸோ அப்படி தான் நான் மேக்ஸிமம் வேலை வாங்குகிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.